எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். விதியின் மீதான நம்பிக்கை தான் சோதனைகளை வெல்லக்கூடிய வல்லமையை நமக்கு கொடுக்கும். எந்த அளவுக்கு இறை நம்பிக்கை நமக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம சோதிக்கப்படுவோம். அந்த சோதனைகளிலிருந்து எளிமையாகவும் நம்மளால வெளியில வர முடியும். ஆனா இறை நம்பிக்கை குறைகிற பொழுது சோதனைகள் எல்லாம் நமக்கு பெரிய சுமைகளா தெரியும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஈமான்ல நம்ம உறுதியா இருக்கிறோமோ, ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு இந்த உலக விஷயங்கள் எளிமையாக்கப்படும். என்னைக்கு லேக் ஆஃப் ஈமான்ல இருக்கிறோமோ, ஈமான்ல நம்ம குறைவா இருக்கிறோமோ, அதில் அவநம்பிக்கையோடு இருக்கிறோமோ, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு பெருசா தெரியும். அல்லாஹ் தஆலா எல்லாவற்றிற்குமான பதில்களை திருக்குர்ஆன்ல நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதை நாம் மீண்டும் மீண்டும் நம்ம ரீகால் பண்ணும்போது இந்த உலகத்தை நினைச்சு நம்ம படக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள், அந்த டிப்ரெஷன், ப்ரெஷர், கவலை எதுவுமே வராது. அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா திருக்குர்ஆன்ல சொல்றான். 9வது அத்தியாயம் 51வது வசனத்துல அல்லாஹ் தஆலா நம்மளிடத்துல பேசுகிறான். அல்லாஹு அக்பர். நீர் அவரிடத்தில் கூறுவீராக, நன்மையோ தீமையோ அல்லாஹ் நாடி இருப்பதை தவிர வேறு எதுவும் எங்களை அடையாது. அவனே எங்களுடைய பாதுகாவலர். மேலும் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவை முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தஆலா சொல்றான், திருக்குர்ஆன்ல சொல்றான், முழுமையாக என்னை சார்ந்திருங்கள். இறைவனின் மீது நாம முழுமையா சார்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எதை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். எல்லாமே அல்லாஹ்வினுடைய நாட்டத்துல அல்லாஹ் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும். சில நேரங்களில் சில பேர் இப்படி பேசி நீங்களே கேட்டிருப்பீங்க, நான் இவ்வளோ முயற்சி பண்றேன், நான் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒருவேளை மௌத்தாயிட்டா, திடீர்னு அல்லாஹ் என்னை கூப்பிட்டா அப்ப நான் என்ன செய்யறது, அதனால இதெல்லாம் நான் செஞ்சாகணுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசுவாங்க. இது முரண்பாடான ஒரு விஷயம்தான். நீங்க நினைக்கும் போதோ நான் நினைக்கும் போதெல்லாம் போக முடியாது. அல்லாஹ் எப்போ கூப்பிட்றானோ அப்பதான் நம்மளால போக முடியும். அதையும் திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்றானா இல்லையா? 3வது அத்தியாயம் 145வது வசனத்துல சொல்றான், எந்த உயிரினமும், அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் பாருங்க, எந்த உயிரினமும் அல்லாஹ்வினுடைய அனுமதியின்றி மரணிக்க முடியாது. மரண நேரம் விதிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் நாடும் போது நம்ம இங்கிருந்து போகத்தான் வேணும். நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. அல்ல நான் இப்பவே வந்துடுறேன், என்னை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு இறைவனிடத்துல சொல்ல முடியாது. அல்லாஹ் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கான். அதை நாம நம்பும் போது நம்ம வேற எதை பத்தியுமே கவலைப்பட தேவையே இல்லை. இன்னும் சில நேரங்கள் நமக்கு எப்படி கவலை வரும், இவ்வளவு தூரம் உன்னிடத்துல நான் பிரார்த்தனை செய்கிறேன், நான் அதிகப்படியாக உன்னை நினைவு கூறக்கூடிய இடத்துல இருக்கிறேன், அல்லாஹுக்காக நான் தொழுகிறேன், நான் உன் வணக்க வழிபாடுகளெல்லாம் மிகச்சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் இதெல்லாம் செய்யாத ஒருத்தருக்கு அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுக்குறானே, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, அவங்கெல்லாம் வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறானே, ஏன் அல்லாஹ் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், ஏன் அல்லாவுக்கு என்னை பிடிக்காம போயிடுச்சா, யார் யாருக்கோ கிடைக்குதே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். அல்லாஹ் தஆலா அதையும் திருக்குர்ஆன்ல நமக்கு மிக எளிமையா சொல்றான். திருக்குர்ஆன்ல 17வது அத்தியாயம் 30வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள், உம் இறைவன் நாடியவர்களுக்கு தாராளமாக வாழ்வாதாரத்தை வழங்குவார். அப்ப இப்ப நாம எப்படி யோசிக்கணும், அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிறதல்ல நம்முடைய சிந்தனை. இந்த இடத்துல அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான் இல்லையா, எனக்கும் கொடுன்னு அல்லாஹ் கிட்ட கேட்கணும். நாடியவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்ப இறைவனிடத்துல நம்ம என்ன கேட்கணும், நாடியவர்களுடைய லிஸ்ட்ல நான் இருக்கணும்னு கேட்கணும். அந்த நாடியவர்களுடைய லிஸ்ட்ல என்னையும் வை அல்லாஹ் அப்படின்னு சொல்லி இறைவனிடத்துல நம்ம கேட்கணும். இப்படி நம்ம கேட்காம இன்னொருவரை பார்த்து பொறாமைப்படுவது அப்படிங்கிறது முரண்பாடான ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் அதிலிருந்து பாதுகாக்கணும். என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, உலகம் சார்ந்த எந்த விவகாரங்களாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ரிட்டன் அல்லாஹ் தஆலா அதை எழுதிட்டான். சில பேருக்கு அல்லாஹ் தஆலா கேட்காமலே கொடுக்குறான். சில பேரை அல்லாஹ் தஆலா நீ கேளு நான் கொடுக்குறேன்னு சொல்றான். மனுஷங்க தாங்க சும்மா கேட்டா கோபப்படுவாங்க. அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுவான் நம்ம மறுபடியும் கேட்கும்போது. இந்த உலகத்துல யாருமே செய்ய முடியாது அப்படின்னு அவன் நினைச்சு அவன் என்னிடத்துல கேட்குறான், இதை நீ மட்டும்தான் எனக்கு செய்ய முடியும்னு என்னுடைய அடியான் என்னை நம்பி கேட்கிற பொழுது அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுறான். இங்க கேட்கும் போது, நீ இருக்கரம் ஏந்திய இடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது வெறுங்கையோடு அனுப்புவதற்கு நான் வெட்கப்படுகிறேன் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது அல்லாஹ்விடத்துல கேளுங்க. ஈமான்ல நாம உறுதியாக இருக்கும் போது எல்லா விஷயங்களும் நம்மளை சுத்தி உறுதியா நடக்கும்.
ஆழமாக இருக்கிற பொழுது, அழுத்தமா ஈமான்ல நம்ம இருக்கும்போது அழுத்தமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். உறுதியான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். முடிஞ்ச அளவுக்கு ஈமான்ல உறுதியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.